சீயோன் விசுவாச தேவாலயம் வழங்கும் ஜீவ குரல். கழுகு ஒரு சிறந்த பறவை, அசாதாரணமான பறவை. பறவைகளுக்கெல்லாம் கழுகு ஒரு ராணி. There are three kinds of the family of eagles. One is vulture, பிணம் தின்னுகின்ற செத்ததையே தின்னும் கழுகு, பிணந்தின்னி கழுகு. அடுத்தது இம்பீரியல் ஈகிள். இம்பீரியல்னா அரச தன்மை வாய்ந்த கழுகு, இம்பீரியல் ஈகிள். தென் நெக்ஸ்ட் இஸ் கோல்டன் ஈகிள், அமெரிக்காவுடைய சிம்பல் கோல்டன் ஈகிள். சரி, இந்த பறவைகளிடத்திலிருந்து நாம் பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அடைக்கலான் குருவியினிடத்திலிருந்து பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். அவர் God is a great God. யோபுவின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்பொழுதும் நீ மிருகங்களை கேட்டுப் பார், அவைகள் உனக்கு போதிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு அறிவிக்கும். ஆகாயத்து பறவைகளை கேள், அவைகள் உனக்கு பாடம் கற்றுத்தரும், அறிவிக்கும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கழுகு கீழே பார்க்காது, சூரியனை பார்க்கும். நம்ம நீதியின் சூரியனாகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர உலகத்தில் யாரையும் நம்பி பார்க்காதே. I look at my Lord only all the time. ஆகவே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர் புது பலன் அடைந்து, யாருக்கெல்லாம் பலன் வேணுமோ என்ன செய்யணும்? மேலே பாரு, உங்களுக்கு என்ன வரும்? புது பலன் வரும். அப்படிப்பட்டவர்கள் கழுகை போல செட்டைகளை அடித்து, கழுகு ஸ்பேரோஸ் fly in flocks on ground level, eagles fly single file in the highest level. அப்புறம் இந்த ஈகிளுக்கு 2 kinds of eyelids, 2 விதமான கண் பார்வை இருக்கு. ஒரு கண் பார்வையில் அது சூரியனை பார்க்கும், இன்னொரு கண் பார்வையில் 2 மைல் தூரத்திலிருந்து கீழே ஒரு உயிர் இருந்தால் அல்லது உணவு இருந்தால் அதை உயரத்திலிருந்து டெலஸ்கோபிக் ஐஸோடு, தொலைநோக்கு கண்ணோட்டத்தோடு அந்த உணவுப் பொருளை அது பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. கழுகு உயர பறக்கும். நீங்கள் ரூவா அப்படின்னு சொன்னால் அது பரிசுத்தாவியானவரை குறிக்கும், அது காற்றை குறிக்கும். இந்த கழுகு நீங்கள் பறந்தீங்கன்னா, அடைக்கலான் குருவி எப்படி பறக்கும்? எப்படி பறக்கும்? கழுகு எப்படி பறக்கும்? அவர் எப்படி பறக்கும்? இட் வில் என்கேஷ் ஆன் த விண்டு. விண்டு கரண்டில் காற்றை பயன்படுது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். மேலானவைகள்னு என்னன்னு நமக்கு தெரியாது, அதனால தான் நம்ம கீழானவைகளை நாடிட்டு. நீங்கள் வார்த்தைகளில் லைஃப் அண்ட் டெத் ஆர் இன் த பவர் ஆஃப் த டங் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த ஃபேமிலிக்கு குழந்தையே இல்லை, நாங்கள் எல்லாம் பார்த்தாச்சு, ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்தாச்சு, ஒன்றுமே இல்லை பாஸ்டர். நோ ப்ராப்ளம். கர்த்தாவே 113ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்தின்படி ஒரு குழந்தை கொடுங்கப்பா, கர்த்தரால் வரும் ஈவுன்னு சொன்னீங்களே, இவங்களுக்கு கொடுங்க அப்படின்னா குழந்தை பிறந்தது, தூக்கிட்டு வந்தாங்க. அந்த கப்பல் தான் கையில் வச்சிருக்கிறது ஜெபத்தினால் பிறந்த குழந்தை. பின்னால் இருக்கிறது அவங்க அம்மா, இந்த எண்டில் இருக்கிறது அவங்க அப்பா, மாப்பிள்ளை, பொண்ணு. ஜெபத்தினால் பிறந்த குழந்தை. ஜெபம் பண்ணி 10th month the child was born. நம்ம ஆண்டவர் சொன்னதெல்லாம் அப்படியே கேட்டு இது பண்ணுறார். ஒன்றும் உங்களுக்கு கிடைக்கவில்லை. காரணம் என்னவென்றால் நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படின்னா நம்மெல்லாம் சின்னதை கேட்கக்கூடாது.
சிலர்லாம் என்ன செய்வாங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் போய்ட்டு, சார் மசாலா தோசை என்ன விலை? 45 ரூபா. அதுக்கு என்னெல்லாம் தருவீங்க? சாம்பார், சட்னி. சட்னி என்ன விலை? அது ஃப்ரீ. அப்போ கொஞ்சம் சட்னி தரீங்களா? சரிப்பா, கட்டி வாங்கிப்போ அப்படின்னு சொல்லுவானா? நம்ம ஆண்டவர்கிட்ட சட்னி தான் கேட்டுட்ருக்கோம், சாம்பார் கொடுங்கன்னு கேட்டுருக்கோம். கேளுங்க ஐயா, 5 ஸ்டார் பஃபே சாப்பிடணுன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் இந்த அபிஷேக தைலம் பார்த்திங்கன்னா, மாட்டு கொம்பு இருக்குல்ல, அந்த கொம்பை அறுத்து தலைகீழ இப்படி மாற்றி பிடிச்சா அதுதான் என்னது, அதில் தான் எண்ணெய் ஊற்றி அபிஷேகத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க. ஆண்டவரோடு சொன்னார், அதில் என்ன செய்யிருக்குன்னா, அந்த டாப்பில் ஒரு மெழுகு பூசி இருக்கும், கர்த்தருடைய பிரசன்னத்தினால் மெழுகு பூசி இருக்கும். சாமியில் எடுத்துகிட்டு போகிறான் ஈசாய் வீட்டுக்கு. அங்கே போய் அபிநதா போகிறான், அப்படியே ஊற்றி பார்க்குறான், அந்த மெழுகு உருகலை. ஆண்டவர் சொல்கிறார், திஸ் இஸ் நாட் த ஃபெலோ. நீ முகத்தை பார்த்து குப்பியை சாய்ச்சிட்ட இல்லை அப்படின்றார். அப்படியா? அடுத்தவன் வா, எல்லாருக்கும் இது பண்ணார், மெழுகு உருகலை. இவ்வளோதான். வீட்டில் உள்ள எல்லா பையனுங்களுக்கும் தலையில் நீட்டிட்டாரு, மெழுகு உருகலை. இன்னும் யாரும் இருக்கிறானா? அது ஒரு யூஸ்லெஸ் ஃபெலோ. அவன் அங்கே சில ஆட தீர்ப்பு இருக்கான், அவன் வரமாட்டான், அவன் வேண்டாம் அவங்களுக்கு. அவன் 16 வயசு தான், 17 வயசு தான். சரி, தாவீதை கூப்பிடு. சாமுவேல் அந்த எண்ணெய் குப்பி எடுத்து அவன் தலையில் விட்டோடனே அந்த மெழுகு உருகி, ஃபயர் வைக்கலை, லைட்டர் வைக்கலை, தன்னால் மெழுகு உருகி அவன் தலையில் எண்ணெய் உடிந்துச்சு. அடுத்த நாள் ஆடு மேய்க்கத்தான் போனான். 16-17 வருஷம் கழித்து தான் அவன் ப்ராமினண்ட்டாக மாறினான். கர்த்தர் அவனை உயர்த்தினார். கழுகு தன் துணையை எப்படி தேடும்? காதல் வயப்பட்டு தன் துணையை கழுகு எப்படி தேடும் என்பதை சொல்ல விரும்புகிறேன். இந்த கழுகு என்ன செய்யும்? பெண் கழுகு தன்னுடைய நகங்களிலே ஒரு மரக்கிளை, காய்ந்த இலை இல்லாத மரக்கிளையை அப்படி எடுத்துட்டு உயரத்தில் பறக்கும். நிறைய கழுகுகள், ஆண் கழுகுகள் இருக்கும். இதுக்கு பிரியமான கழுகு எதுன்னு செலக்ட் பண்ணும். கேட்குறீங்களா? பெண் கழுகு கையில் ஒரு காலில் நகங்களில் ஒரு கம்பை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பறந்து தனக்கு அந்த பறக்குதே அந்த கழுகு தான் எனக்கு ரொம்ப பிரியம். அப்படி போயிட்டு அந்த கழுகு பக்கத்துக்குள்ள போய் அந்த கம்பை விடும். விட்ட உடனே இந்த ஆண் கழுகு இந்த பெண் கழுகை என்கேஜ் பண்ணணும்னா, வாழ்க்கை துணையாக சேர்த்து கொள்ளணும்னா, அந்த கீழே விடுற கம்பை கப்புன்னு போய் பிடிக்கணும். ஜல்லிக்கட்டில் மாட்டை அடக்கிற பையனுக்கு தான் என் பெண்ணை கொடுப்பேன்னு பார்த்துருக்கீங்களா? அந்த காலத்தில் சினிமாவில் பார்த்துருக்கேன். ஓகே, அதை மாதிரி பிடிச்சிச்சா? சரி, 2 சாட்சியினால் சத்தியம் உறுதிப்படும். ஒரு சாட்சி இந்த தடவை பிடிச்சிட்டேன், நெக்ஸ்ட் டைம் ஐ வாண்ட் டு டெஸ்ட் யூ. மறுபடியும் செகண்ட் பயணம், ட்ராப், இது பக் பிடிச்சிது. பிடிச்சோடனே நீ கம்பை பிடிச்சதுனால என்ன பிடிச்சிருக்கு, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் மணவாட்டியாய் சிலுவை மரத்தை பிடித்தவுடன் நம்மை மணவாட்டி ஆக்கிட்டார். நம்ம அவரை போய் கட்டி பிடிச்சிக்கிட்டோம். இந்த கழுகு அதுக்கப்புறம் என்ன செய்யும்னா, அந்த 2 கால்கள் நகங்கள் இருக்குல்ல, விரல், அது போய் இது ஆண் கழுகு, இது பெண் கழுகு, 2 கால் அப்படின்னு லாக்கப் பண்ணும். லாக்கப் பண்ணோன்னு அந்த வெயிட்டில் வந்து அது அப்படியே கிரவுண்டுக்கு வரும். கிரவுண்டுக்கு பக்கத்தில் வந்தோடனே விரிச்சிட்டு மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சு. இதுதான் கழுகு தன் துணையை தேடும் வகை. புறாவும் அப்படி தான். ஒரு ஆண் புறாவை தெரிஞ்சால் லைஃப் லாங் அது மாறாது. ஓகே, அதே மாதிரி கழுகும் தன் துணையை தேடும். We have embraced the cross. Apostle Paul embraced the cross. We embraced the cross. Jesus became our bridegroom. We embrace him. அவர் கைவிட மாட்டார், கீழே விழ கைவிட மாட்டார். கீழே விழ மாதிரி இருக்கும், கைவிட மாட்டார். கழுகு தான் கூட்டை ரொம்ப நல்லா அமைக்கும். அது வந்து தரையில் அமைக்காது, உயரமான மலையில் அமைக்கும். உயரமான மரத்தில், கிளை படர்ந்த மரத்தில்
அமைக்கும். அமைச்சு அதில் பலவிதமான இலைகள், சருகுகள், கம்புகள், கல்லுகள் எல்லாம் போட்டு பெண் கழுகு தான் கூடு கட்டும். கூடு கட்டி முடித்ததுக்கப்புறம் இன்டீரியர் டெக்கரேஷன், ஃபினிஷிங் டச்சஸ் அது கொடுக்கறது ஆண் கழுகிட்ட கொடுத்துரும். ஆண் கழுகு நீ இன்னும் ஃபினிஷ் பண்ணுன்னு. இது என்ன செய்யும், கழுகு வந்து அந்த இதில் ஆட்டுக்குட்டி எங்கேயாவது மேய்தான் தேடிட்டு இருக்கும். ஆட்டுக்குட்டி மேயில் திரும்புது, சின்ன குட்டி அங்கேருந்து பறந்து வந்து அந்த ஆட்டுக்குட்டியை அப்படி விரல்னால் தூக்கிட்டு போய் கொன்று கூட்டில் போட்டு அந்த ஆட்டு தோலை உரித்து அந்த கூட்டில் பிரிச்சிடும். 5 ஸ்டார் ஹோட்டல் பெட் மாதிரி ஆக்கி வச்சிடும். அதில் தான் குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்து அது அப்படி வளரும். இந்த பெண் கழுகுது, ஆண் கழுகு வீட்டை பார்த்துக்கும். பெண் கழுகு அங்கேருந்து சாப்பாடு கொண்டு வரும். அதுக்கு 3 குஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோ. அந்த 3 குஞ்சில் முதல் பிறந்த குஞ்சுக்கு தான் முதல்ல சாப்பாடு கொடுக்கும். 2வது குஞ்சு போய் அம்மாவை கொத்திச்சுன்னா she will teach discipline. 2வது பிறந்த குஞ்சுக்கு 2வது சாப்பாடு, 3வது பிறந்த குஞ்சுக்கு 3வது சாப்பாடு. கொஞ்சம் அது வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இட் வில் டீச் டிசிப்ளின். இந்த கழுகு செத்து போன எதையுமே சாப்பிடாது, ராட்டன் ஃபுட் சாப்பிடும். உயிரோடு இருக்கிறது தான் சாப்பிடும். கோல்டன் ஈகிள், இம்பீரியல் ஈகிள் உயிரோடு இருக்கிறதான் சாப்பிடும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, கழுகை போல மேலே நோக்கி பார்க்க கற்றுக்கொள்வோம். நோவா பேழைச்சி தான் அவன் சொன்னான், ஆண்டவரே இல்லை ஜன்னலே கிடையாதா? அப்போ அவன் ஆண்டவர் சொன்னார், ஜன்னல் மேலே வை, மேலே வை. நீ பார்க்கணுன்னா மேலே தான் பார்க்கணும், இங்கே பார்க்கக்கூடாது. தண்ணி பார்க்கணும், அங்கே பார்க்கணும், மேலே தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஜெனிசிஸ் சாப்டர் 6 verse 16. நீ பேழைக்கு ஒரு ஜன்னலை உண்டு பண்ணி மேல் தட்டுக்கு ஒரு முழ தாழ்த்தியிலே அதை செய்து முடித்து பேழையின் கதவை அதன் பக்கத்தில் வைத்து கீழ் அறைகளையும் 2ஆம் தட்டின் அறைகளையும் 3ஆம் தட்டின் அறைகளையும் பண்ண வேண்டும். ஏன் டிரான்ஸ்லேஷன் கரெக்ட் டிரான்ஸ்லேஷன். பேழைக்கு மேல் கூரையில் 1 முழம் தாழ்வாக ஒரு ஜன்னலை கட்டி முடி. பேழையில் கீழ்த்தளம், நடுத்தளம், மேல்தளம் என 3 தளங்களை அமை. அதில் ஓப்பனிங் எங்கே? மேல்தளம். அவன் பார்க்கணுன்னா எங்கே பார்க்கணும்? மேலே தான் பார்க்கணும். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் பொழுது மேலே நோக்கி பார். இந்த கழுகு சொன்னேன் 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அந்த கூட அமைச்சிடும். குஞ்சுகள்லாம் பொறிச்சு அப்படியே நல்லா தூங்கும் நிம்மதியாக, நல்ல பெட்டு. தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு முள்ளெல்லாம் கொண்டு வந்து அந்த இதில் போடும். ஏன்னா இவ்வளோ நாள் நல்லா இருந்தது பெட்டு, இன்றைக்கி என்ன எல்லாம் குத்துதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டை விட்டு அது கண்மலையில், கண் பாறையில் போய் அந்த குஞ்சுகள்லாம் குதிச்சிடும். நம்ம அம்மா மாதிரி நமக்கும் 2 ரெக்கை இருக்குது. ஆனால் அது எப்படி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எல்லாம் மேற்கொண்டு நம்ம அம்மா பறக்கிறாங்க, நம்மளும் பறக்கலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். வளர்ந்துருச்சு. அப்போ வரும் அந்த தாய் கழுகு வரும், எல்லா பிள்ளைங்களா முதுகில் ஏறுங்க அப்படின்னும். முதுகில் ஏறின உடனே அது அப்படியே ஃப்ளை பண்ணும். என்ன ஃப்ரீ ஃப்ளைட், ஸ்பேஸ் ட்ராவல் மாதிரி இருக்குது அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு ரைட் ஹேண்ட் இப்படி திருப்போம். அந்த குஞ்செல்லாம் முதுகில் ரூப்புன்னு விட ஆரம்பிக்கும். என்ன செய்யன்னு தெரியாது, மம்மி 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 அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கும். அதால் பறக்க தெரில, ஃபஸ்ட் டைம் இல்லையா, பறக்க தெரில. அப்போ அந்த குஞ்சு அப்படி விழ ஆரம்பிக்கும். அப்போ மதர் கழுகு போயிட்டு அப்படி தூக்கிறோம். தூக்குற உடனே இதுக்கு அப்படா பிழைச்சோம், இல்லைன்னா உளுந்து செத்தே போயிருப்போம், தலைகளை உடஞ்சி ஹெட் இன்ஜுரி ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட. சரி சரி வீட்டுக்கு போயிடலாமா மம்மி? நோ நோ நோ, 1 more ட்ரையல், 2nd ட்ராவல். அப்போ அப்படி அப்படி பறக்கும்போது இந்த தடவை
ரெக்கையை அடித்து கொஞ்சம் பறக்கும். 3வது ட்ரையலில் நல்லா பறந்து டாட்டா மம்மி நாங்களும் உங்களை மாதிரி பறக்கிறோம் அப்படின்றோம். அதை மாதிரி ஆண்டவர் தம் முதுகிலிருந்து உங்களை தள்ளி போட்டார்னா என்ன, கர்த்தர் கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, என்னை கவனிக்கிறாரா, மறந்துட்டாரா அப்படின்னு பயப்படுறியா? டிலே இஸ் நாட் டினையல். சில வேளையில் டிலே ஆகும். கர்த்தர் சொல்லி தருவார். எனக்கு சிலதெல்லாம் உடனே ஆன்சர் கிடைக்கணும்னு ஆசை கிடையாது. டிலே ஆச்சுன்னா ஏதோ ஒரு நல்ல பாடத்தை நமக்கு சொல்லித்தராருன்னு கர்த்தாவே டிலேக்கு ஸ்தோத்திரம். முள் குத்துதா, ஆண்டவரே இந்த முள் ரொம்ப குத்துது, போகிற இடத்தெல்லாம் குத்துது, என் கிருபை உனக்கு போதும்பா, என் கிருபை சார்ந்து. உபாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு போவார். சரி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு பெரிய காற்று அடிக்குது, மழை பெய்யுது, மின்னல் அடிக்குது, இடி வருதுன்னு வைங்க. வான்கோழி என்ன செய்யும்? அப்படின்னு கத்திட்டு அங்கே எங்கேயாவது ஓடிடும். வான்கோழி பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். எங்கள் மாமியார் வீட்டில் வான்கோழி வளர்ப்போம். அப்படி ஓடும். கழுகு புயல் அடித்தா புயல் எது வரைக்கும் இருக்கோ அதுக்கு மேலே போயிடும், மேலே போகும். அதனால் பிரச்சனை வரும்போது கீழே பார்க்காதே மேலே பார். அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறான், ஐ வாண்ட் டு நோ த ஃபெலோஷிப் ஆஃப் யுவர் சஃபரிங். ஆண்டவரே இவ்வளோ சஃபரிங் அனுபவிச்சிருக்கேன், ஆனால் காணாது, எனக்கு இன்னும் கொஞ்சம் தாங்க. அப்போதான் பவர் ஆஃப் ரிசரக்ஷன் தெரியும். உயிர்த்தெழுந்த வல்லமை வேணும்னா பிரச்சனை வேணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை பாஸ்டர், எல்லாம் தீரணும்னு ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் தீரணும்னு ஜெபம் பண்ண மாட்டேன். பிரச்சனை உங்களுக்கு பாடத்தை சொல்லித்தரும், பிசாசு கொடுக்குறான், படிச்சுக்குங்க. ஆண்டவர் தரல பிரச்சனை. நீதிமொழிகள் 23:4-5. ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்று பிரயாசப்படாதே, சுய புத்தியை சாராதே. இல்லாமல் போகும் பொருள் மேல் உன் கண்களை பறக்க விடுவானேன். அது கழுகை போல சிறகுகளை தனக்கு உண்டு பண்ணி கொண்டு ஆகாய மார்க்கமாய் பறந்து போ. பணம் ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும். பயணங்களிலே ஆகாய மார்க்கமாய் பறந்து போகும் விமான பயணம்தான் வேகமான பயணம். ஆகவே நீ செல்வத்தை முக்கியத்துவப்படுத்தி கடவுளாக்கினால் என்னாகும்? அது விமானம் பறந்து போவது போல போகும் என்று அந்த காலத்தில் விமானம் இல்லாதபடியினால் இப்படி எழுதி வச்சிருக்கிறார்கள். When you live the life of an eagle, there will be extension of your life. உன் வாழ்க்கை நீடிக்கும். கழுகை போல நீ இருப்பாய் என்றால் 103ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. கழுகுக்கு சமானமாய் உன் வயது பால வயது, இளம் வயது போல ஆகும். கழுகு என்ன செய்யும்னா, வயசாகி உயிருள்ள இதையே சாப்பிட்டு அதனுடைய ரக்கையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விழ ஆரம்பித்து கால்சியம் டெபாசிட் மூக்கில், அலகில், பீக்கில் வந்து கால்சியம் டெபாசிட் ஆகி அடைச்சிடும். அந்த கூர்மையெல்லாம் போயிடும். அப்போ அந்த மட்டன் அந்த ஆட்டை கிழிச்சி சாப்பிட்றதுக்குள்ள சக்தி போயிடும். இப்போ என்ன செய்யும் கழுகு? ஒரு சேஃப் பிளேஸை தெரிந்தெடுக்கும். மலையின் உச்சியில் போய் சூரியனை அப்படியே பார்த்துடும். ஒன்றும் சாப்பிடாது, ஃபாஸ்டிங் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால அந்த ரெக்கைகளெல்லாம் தன்னால் கலந்து உளுந்து உரிச்ச கோழி மாதிரி ஆயிடும். அப்படி ஆனது உடனே கண் பார்வையும் மங்கிரும். அப்போ அந்த கழுகு என்ன செய்யும்னா, கடைசியில் அந்த அலகை பாறையில் அடித்து அதை உடைச்சிடும். கால்சியம் டெபாசிட்டட் பீக் வில் பி broken. அதை உடைச்சிடும். உடைச்சிட்டு மூக்கு இல்லாத கழுகு, பேச முடியாத கழுகு, ரெக்கை இல்லாத கழுகு, மொட்டை கழுகு அங்கே நிற்கும்.
கொஞ்ச நாளில் உடலில் ஒரு எண்ணெய் சுரக்க ஆரம்பிக்கும். அந்த எண்ணெய் சரீரத்தில் தோன்றி இறக்கைகள் முளைக்க ஆரம்பிக்கும். அந்த அழகு புதிதாய் முளைக்க ஆரம்பிக்கும். கண்ணின் பார்வை கேட்ராக்ட் எல்லாம் ஹெவன்லி சர்ஜரியில் சரியாகி தெளிவாய் தெரிய ஆரம்பிக்கும். அது புது பலனடைந்து மறுபடியும் முன்போல் பறக்க ஆரம்பிக்கும். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகை போல. எப்படி பிரச்சனை வந்து வந்து ஒன்றுமே செய்ய முடியாது, சாப்பிட முடியாது, பைபிளை வாசிக்க முடியல, முந்திய மாதிரி ஜெபம் பண்ண முடியல. ஏன் முடியல? உன்னை வாழ வயதாக்க கர்த்தர் பயிற்சி கொடுக்கிறார். நீ வாழ வயதாக ஆகி கொண்டிருக்கிறாய், கர்த்தர் உனக்கு பயிற்சி கொடுக்கிறார். அதனால் அதை சந்தோஷத்தோடு அந்த வேளையில் கர்த்தர் கைவிட்டார்னு சொல்லாமல் அவரையே நோக்கிப்பார். சூரியனை பார்க்கும். சூரியனை பார்க்கக்கூடிய ஒரே பறவை கழுகு தான். நீதியின் சூரியனை பார்க்கக்கூடிய ஒரே நபர் நம்ம தான். அவர் மேலே கண்டு கிறிஸ்து இயேசு மேலே கண்களை பதித்த அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் 30:19. அவை யாவன ஆகாயத்தில் கழுகினுடைய வழியும், கண்மலையின் மேல் பாம்பினுடைய வழியும், நடுக்கடலில் கப்பலினுடைய வழியும், ஒரு கன்னிகையை நாடிய மனுஷனுடைய வழியுமே. 30ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்தை கழுகை பற்றி மாத்திரம் சொன்னால், வானத்தில் கழுகு மிதத்தல் அறிவிற்கு எட்டாதது. அது தன்னுடைய விங்ஸே பயன்படுத்தாது. எதை பயன்படுத்தும்? காற்றை பயன்படுத்தும். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பரிசுத்தாவியான் துணையினால் நம்ம எஃபர்ட்லெஸ்ஸாக பறக்கலாம். பார்த்துருக்கீங்க? கழுது இப்படி அடிக்கிறது பார்த்துருக்கீங்களா? இல்லை, அடி போகும். அதுக்கு பறக்கிறதுக்கு அவ்வளோ உயரத்தில் உதவி செய்கிறது என்னது? காற்று. நமக்கு உலகத்தில் எஃபர்ட்லெஸ்ஸாக வாழ்கிறதுக்கு உதவி செய்கிறது என்னது? பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார். ஒருத்தர் கேட்டார் கழுகை பற்றி சொல்லும்போது, கழுகுலாம் ஜீவனுள்ளது தான் திங்குன்னு சொன்னீங்க. ஆனால் யோபு 39:28-29 வாசிங்க. உன் கற்பனையினாலே கழுகு உயர பறந்து உயரத்திலே தன் கூட்டை கட்டுமோ? அது கண்மலையிலும் கண்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். தூரத்திலிருந்து பார்க்கும், 2 மைல் தூரத்திலிருந்து பார்க்கணும். பிறகு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். அடுத்த வசனம், அதன் குஞ்சுகள் ரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயோ அங்கே கழுகு சேரும் என்றார். உயிர் உள்ளது தான் கழுகு சாப்பிடும்னு சொல்லிட்டு பிணம் எங்கேயோ அங்கே கழுகு கூடும்னு போட்டிருக்க. இது என்னது? ஒன்று, இது பிணம் தின்னி கழுகு, அது வேற வெரைட்டி, வல்ச்சர் ஆங்கிலத்தில். ஆனால் இதில் எனக்கே சந்தேகம் வந்துடுச்சு. என்ன இது ஹீப்ரூவில் போய் வாசித்தா தான் தெரியும் அப்படின்ட்டு. அங்கே போய் நாசர், ஆட்கள் பேரில் நாசர்னு வைக்கிறாங்க. நாசர்னா என்ன அர்த்தம்? கழுகு. ஹீப்ரூவில் நாசர்னா கழுகு. நான் பார்த்தேன், பிணம் எங்கேயோ அங்கே கழுகு கூடும்னு போட்டிருந்தா, அப்போ இந்த கழுகு பிணத்தை தின்னுமா? பிணத்துக்கு என்ன வார்த்தை ஹீப்ரூவில்? அதுக்கு என்ன அர்த்தம்? ஐ வெண்ட் அண்ட் ஸ்டடிட் திஸ் வேர்ஸ் இன் ஹீப்ரூ. அப்போ பிணம்ங்கிற இடத்துல ஷலால், CHALAL ப்ரொனன்சியேஷன், ஷலால்னு போடும். ஷலால்னா காயப்படுத்தப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்ட விலங்கோ மனிதனோ. காயப்படுத்தப்பட்டு குற்றுயிராய் விடப்பட்ட அப்படின்னு டிக்ஷனரியில் ஒரு அர்த்தம் போட்டுருக்கு. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், இன்னும் சாகலை, பிணம்னா செத்துது. ஆகவே இந்த டிரான்ஸ்லேஷன் பிணம்ங்கிறது தப்பு. சாகும் தருவாயில் உயிருடன் இருக்கும் ஒரு ஆடு, அதுக்கு தான் சலால் அப்படின்னு பேர். ஆகவே பிணம் எங்கேயும் அங்கே கழுகு கூடும்ங்கிறது ராங் டிரான்ஸ்லேஷன். பிணம் கிடையாது, உயிர் போகாத, உயிர் போகும் நிலையில் உயிருடன் இருக்கும் ஒரு விலங்கை கழுகு அங்கே உண்கிறது என்று பார்க்கிறோம். ஜீவனுள்ள அன்பின் பரமபிதாவை, இந்த நேரத்தில் எத்தனையோ இல்லங்களில் உலகம் அனைத்திலும் நோய்வாய்ப்பட்டு
ட்ரீட்மெண்ட் எடுத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எப்படி எனக்கு 100% ஆரோக்கியம் கொடுத்தீரோ அதை போல இந்த பிள்ளைகளுக்கு ஒரு அபிஷேகம் வரும்படி நான் ஜெபிக்கிறேன். சூப்பர் நேச்சுரல் அனாயிண்டிங் வரும்படி ஜெபிக்கிறேன். The eagle that is flying, it goes there. In the center of the church, the eagle is floating. I see that eagle. An eagle will come and sit on your shoulder as it is sitting in heaven in the shoulder of Apostle Paul. It is not my words, it is the words of the Holy Spirit. இயேசுவின் இணையற்ற நாமத்தில் கர்த்தாவே, இங்கே உள்ளவர்களுக்கு மாத்திரம் அல்ல, ஜெர்மனியில், கனடாவில், லேட் இன் த நைட் somebody sing, ஜெர்மனியில், ஃப்ரான்ஸில், இங்கிலாண்டில், சுவிட்சர்லாண்டில் நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்காங்க. சிஸ்டர், பிரதர்ஸ், உங்களுக்கு பலவீனம் இருக்குதா? ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கீங்களா? இப்போ கழுகு வரும். ஆண்டவருடைய குணமாக்கும் வல்லமை. நீங்களும் கழுகு போல மேலானதை நோக்கும்போது, நீதியின் சூரியனை விசுவாசிக்கும்போது, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொழுந்து போய்விட்டீர்களா? அனலும் இன்றி குளிருமின்றி இருக்கிறீர்களா? இப்பொழுது ஒரு அனல் உங்களை அணைத்து கொள்கிறது. அந்த கழுகு உங்களை சுகப்படுத்துகிறது. எதற்கு? ஆண்டவருக்காக வாழ்வதற்கு, உங்கள் சித்தத்தை அவர் கரத்தில் கொடுப்பதற்கு. ஆகவே யாரெல்லாம் சுகவீனமாய் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் சொல்லும் என் வார்த்தையை கேட்டு, கர்த்தாவே, என் சித்தத்தை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை சுகப்படுத்தினால் உமக்காக வாழ்வேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், தேவ வல்லமை உங்கள் மேல் இறங்கும். The spiritual eagle will come and sit on your shoulder. You will feel the weight of the eagle. Yes? சரி, அதை பார்க்க. இந்த கழுகுக்கு விரோதமானது என்னன்னு சொன்னால், அந்த பிணந்தின்னி கழுகுக்கும் இந்த கழுகுக்கும் பிடிக்காது. ஏன் பிடிக்காதுன்னு எனக்கு தெரில. அதனால் என்ன செய்யும், அந்த பிணந்தின்னி கழுகு வந்து இந்த நல்ல கழுகை வந்து அப்படி நகத்தில் உடலில் பதிச்சு இழுத்துட்டு போகும். ஆனால் இது விடுபட்டு வெளியே வந்துடும். பிசாசு உங்களை பிணந்தின்னி கழுகாய் கொல்லவும் அழிக்கவும் திருடவும் வந்திருக்கிறானா, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை தருகிறார். விசுவாசிக்கு விடுதலை தருகிறார். உங்கள் விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இயேசுவின் நாமத்தில் I declare and decree you are delivered. The light shall shine upon your path. உன் பாதையில் ஒளி வீசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஜெப உதவிக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய மொபைல் எண் 911935100944. போதகர் விக்டர் ஞானராஜ் அவர்களின் ஆழமான வேத ஆராய்ச்சி விளக்கங்கள் MP3யிலும் DVD ப்ளூரேக்களிலும் கிடைக்கும். எங்கள் முகவரி ஜீவக்குரல் 18/32 மங்கம்மாள் சாலை, KK நகர் அஞ்சல், திருச்சி 620021, தமிழ்நாடு, இந்தியா.